என்னப்பா, மகள் பிறந்திருக்காளா? ஆமாண்ணே, அதான் புது பைன் வாங்கிட்டு போறேன். வீட்ல பழைய பைன் சத்தம் கேட்கும். பிள்ளை தூங்க கஷ்டப்படுவா. என்னப்பா, கோவிலுக்கு போறேன்னு பணம் கேட்டியே, எதுக்கு? மவளுக்கு காது குத்தி முட்டை போடுறேன். கையில காசு இல்ல. என்ன செருப்பு கடையில நிக்கறே. மகளை கான்வெண்டுல சேர்த்தேன். புது ஷூ வாங்க வந்தேன். என்னடே பத்திரிக்கை. மகள் ஆளாயிட்டானே. வீட்டுக்காரியும் மச்சானும் சடங்கு நடத்த சொல்லிட்டாங்க. உள்ளூர் மண்டபத்துல வாடகை கம்மி. வந்துருங்கண்ணே டோட். என்னடே செல் கடை பக்கம். மவ கூட படிக்க புள்ள செல்லு வச்சிருக்காம், அவளுக்கும் வாங்கிட்டேன். என்னடா மெடிக்கல் பக்கம் வந்திருக்க? மவளுக்கு வைத்த வலி. வீட்டுக்கு தூரமாம். வீட்ல போன் பண்ணி 7 அப்பும் நாக்கினம் வாங்க சொன்னா வந்தேன். ராத்திரி 1 மணிக்கு என்னடே இரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க. என் மவ காலேஜ டூரு போயிட்டு வாரா. கூப்பிட நிக்கேன் டோட். என்னடே ஆசாரிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்காரி இறந்த பிறகு அவள் நகை 10 பவுன் இருந்தது டோட். அதுல அவளுக்கு ஒரு காசுமாலை பண்ண வந்தேன். மகள் கல்யாணம் முடிச்சு போயிட்டாளே, மனைவியும் இல்லையே டோட். சாப்பாட்டுக்கு என்னடே பண்ட? அந்த ஐயரு ஓட்டல்ல வாட்ச்மேனா இருக்கேன். 3 நேரம் அங்க சாப்பிட்டுவேன். என்னடே ஓட்டல் வேலைக்கு போவலையா? நகை கடையில நிக்க. பேத்திக்கு திருச்செந்தூர்ல முடி எடுக்காங்க, கம்மல் வாங்க வந்தேன். என்ன வாட்ச்மேன் எதுக்கு? நாளைக்கு லீவு. பேத்தி பெரிய மனுஷி ஆகிட்டா, நாளைக்கு சடங்குக்கு போறேன். இதுதான் பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களின் வாழ்க்கை. பெண் பிள்ளைகள் ஒரு வீட்டின் தெய்வம். அப்பாக்கள் வீட்டுக்கு கருப்பண்ணசாமி மாதிரி. காவலுக்கும் வேட்டைக்கும் எப்போதும் தயார்.